எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி கடல மாவு ரவை வச்சு லட்டு செய்ய போகிறேன். இப்போ அது எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு கடல மாவு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கடல மாவு சேர்த்துடலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம எடுத்துடலாம். பவுலில் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1 கப்பு ரவை. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ரவையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு சுகர் சேர்க்குறேன். 1/2 கப்பு தண்ணி. சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். அவ்வளோதான். சுகர் கரைஞ்சி நீங்கள் கையில் இப்படி எடுத்தால் அந்த பிசு தன்மை இப்படி வரணும், ஒரு கம்மி மாதிரி. அவ்வளோதான். சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சமாக முந்திரி, அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சூடெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம லட்டு உண்டை பிடிச்சிடலாம். திராட்சை முந்திரியெல்லாம் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதான். எல்லாம் இப்படி நம்ம பிடிச்சிடலாம். அவ்வளோதான். நம்முடைய லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.